கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றிகளை சொல்கின்றோம். நாங்கள் உம்மை துதிக்கவும் போற்றவும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்கவும் எங்கள் மன்றாட்டுகளை ஏறெடுக்கவும் நீர் தந்த தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்கின்ற தேவனாக இருக்கின்றபடினாலே நாங்கள் நன்றிகளை சொல்கின்றோம். கேட்கின்றவராக மட்டுமல்லாமல் எங்களை காணுகின்ற தேவனாக இருக்கின்றபடினாலே நாங்கள் உமக்கு துதிகளை சொல்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்டமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள்.
அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவர் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவர் யார்? நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமல் போனோம். நமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு மக்கள் ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. யோனா 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பலில் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக ஞான கீர்த்தனைகளிலே ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையை சார்ந்த போதகர் மைக்கேல் ஐயா அவர்கள். போதகர் மைக்கேல் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்துடனும் ஜெபத்துடனும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போமாக. எனக்கு அன்பானவர்களே, ஆராதனை வேளை நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் கவனிக்கலாம். இன்றைக்கு யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கின்ற பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியில் அநேகருக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். யோனா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றார். ஆண்டவர் அவரை அழைத்து கீழ்ப்படியும்படியாக ஒரு பணியை கொடுக்கின்றார். ஆனால் இந்த யோனா ஆண்டவர் கீழ்ப்படிய முடியாதபடிக்கு தத்தளிக்கின்ற ஒரு சம்பவத்தை தான் நாம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசித்து பார்க்கும்போது கீழ்ப்படிதலுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லேவியராகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை தரும், வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்கும் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கூறினதை நாம் பார்க்கின்றோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கேயும் கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிதல் வேண்டும் என்று அதை முக்கியப்படுத்தினதை பார்க்கின்றோம். ஆண்டவரோடு அவர்களுக்கு ஏற்கனவே நல்ல உறவு இருந்தது. ஆனால் அந்த உறவை அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால், மெயின்டைன் பண்ண வேண்டுமானால் அவர்கள் கண்டிப்பாக கீழ்ப்படித வேண்டும் என்பது அவசியமாய் இருந்தது. மனிதனாயிருக்கின்றவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் அவனால் தேவனோடு தொடர்ந்து ஒரு உறவை தக்க வைத்து கொள்ள முடியாது என்பதுதான் வேதத்தின் போதனையாயிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் கீழ்ப்படிதலை முக்கியப்படுத்தினார். கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த திரளான மக்களை ஒரு முறை நிறுத்தி அவர்களை பார்த்து சொன்னார், என்னை ஆண்டவனே ஆண்டவனே என்று நீங்கள் அழைத்தால் மட்டும் போதாது, நீங்கள் நான் சொல்லுகிற வாக்கின்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் வேதத்திலே கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருந்தாலும், கீழ்ப்படிதல் தேவை என்று வேதம் நமக்கு உணர்த்தினாலும், உண்மை நிலைமை என்னவென்றால் வேதத்திலே இதற்கான சான்றுகளை நாம் பார்க்கின்றோம். அநேகரால் கீழ்ப்படிவது கூடாத காரியமாக இருந்தது. அநேகர் கீழ்ப்படிவதற்கு அதிகமாக போராடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். வேதத்தின் ஆரம்ப பகுதியிலேயே ஆதாம் ஏவாளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு எத்தனை கட்டளைகளை கொடுத்தார்? ஒன்றை தான் கொடுத்தார். அந்த ஒரே கட்டளை, இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு கட்டளையை அவர்களால் நிறைவேற்ற முடியாதபடிக்கு கீழ்ப்படிதலிலே அவர்கள் தடுமாறினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருக்கின்றார். ஆண்டவருக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் மூலமாய் ஒரு சந்ததி உருவாகும், நான் அந்த சந்ததியை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் ஆபிரகாம் ஒரு கட்டத்தில் தடுமாறி தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு அடிமை பெண் மூலமாக இஸ்மவேல் என்ற ஒரு மகனை பெற்றெடுக்கின்ற ஒரு காட்சியை நாம் படிக்கின்றோம் வேதத்தில். இன்னொரு சம்பவத்தை சொல்ல வேண்டுமானால், சாலமோன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஞானி இருந்தான். அவன்
தன் தகப்பனாகிய தாவீது நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாம் நன்றாக போய் கொண்டிருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் கீழ்ப்படிய அவன் தடுமாறினதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாம் கவனித்தோம். ஆனால் அதே நேரத்தில் வேதத்திலே கூட அநேகர் கீழ்ப்படிய தடுமாறினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் வாசித்த யோனாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த யோனாவுக்கு தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். யோனா 1:2 நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்போ ஆண்டவர் எந்த ஊருக்கு போக வேண்டும், அந்த ஊருக்கு போய் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக எல்லாவற்றையும் தெளிவாக பேசியிருந்தார். யோனாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று புரியவில்லை என்று சொல்ல வாய்ப்பே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தது, எல்லாம் புரிந்திருந்தது. ஆனாலும் அவர் ஆண்டவர் சொன்ன நினிவே பட்டணத்துக்கு போகாமல் தர்ஷீஷ் என்ற பட்டணத்துக்கு, அதாவது நேர் எதிராக இருக்கின்ற திசையில் இருக்கின்ற இன்னொரு பட்டணத்துக்கு கப்பல் ஏறி போனார் என்று பார்க்கின்றோம். இப்போ நம்ம தடுமாறினார் என்று நாம் ஒரு பக்கம் சொன்னாலும், ஏன் அநேக நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஆண்டவர் கீழ்ப்படிவதற்கு தடுமாறுகிறார்கள் என்கின்ற கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். அதை இந்த யோனாவை படிக்கும் போதே நமக்கு புரிகின்றது. முதலாவதாக, ஏன் இந்த யோனா ஆண்டவர் சொன்னபடி செய்யாமல் எதிர் திசைக்கு ஓடி போனார் என்று சொன்னால், அங்கே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அனுப்பின அந்த பட்டணத்தின் பெயர் என்னவென்றால் நினிவே. இப்பொழுது சரித்திரத்திலிருந்து பார்க்கும்போது நினிவே பட்டணம் என்பது அசீரிய மக்களுடைய தலைநகரமாய் இருந்தது. யார் இந்த அசீரியர்கள்? அசீரியர்கள் என்பவர்கள் ஒரு காலத்தில் யோனாவின் தாய்நாடு இஸ்ரவேலுக்கு எதிராளிகளாயிருந்தவர்கள். அவர்கள் ஒரு காலத்தில் யோனாவின் தாய்நாடு இஸ்ரவேலை மிக அதிகமாக கொடுமைப்படுத்தினவர்கள், மிக அதிகமாக கஷ்டப்படுத்தினவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இருந்தது. அப்படி என்றால் யோனாவை பொறுத்த வரைக்கும் இந்த நினிவே பட்டணத்தார் தன்னுடைய எதிரிகளாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் தன்னுடைய நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தினவர்களாக இருந்தார்கள். ஆகவே நீங்கள் இப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், யோனா ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தயங்கினார், தடுமாறினார் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால், இந்த யோனா தன்னுடைய தாய்நாட்டை அதிகமாய் நேசித்தான். ஆகவே ஆண்டவர் சொன்னதையும் எதிர்க்க கீழ்ப்படியாமல் போக துணிந்தான் என்று பார்க்கின்றோம். அவனால் தன்னுடைய நாட்டை பற்றிதான அன்பை அவனால் விட்டு கொடுக்க முடியவில்லை. அவன் தன்னுடைய நாட்டை அதிகமாய் நேசித்தான். ஆகவே இதிலிருந்து முதலாவது குறிப்பை நாம் பார்க்க முடியும். ஏன் ஒருவர் ஆண்டவர் கீழ்ப்படிய தடுமாறலாம் என்று சொன்னால், இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில தொடர்புகள், சில உலகத்தின் காரியங்கள், அவர்களுக்கு பிடித்தமான காரியங்களை அவர்கள் ஆண்டவரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கின்றார்கள். ஆகவேதான் என்று பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 29 ஆண்டவர் அங்கே சீஷர்களை பற்றி நமக்கு காண்பிக்கின்றார். அவர்கள் யூத மத தலைவர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனை கீழ்ப்படிவதே எங்களுக்கு நலம் என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவனும் 2 எஜமான்களை நேசிக்க முடியாது. ஒன்று ஒருவரை நேசிக்க வேண்டும், இன்னொருவரை வெறுக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை நாம் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், எல்லாரை காட்டிலும் தேவனை அதிகமாய் நாம் நேசிப்போமானால் அவர் கீழ்ப்படிவது மிகுந்த சுலபமாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து எல்லா காரியங்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவரை நாம் முழுமனதோடு நேசிக்கின்றோமா என்று யோசிப்போம். சில நேரங்களிலே குறுக்காக வருகின்ற மற்ற காரியங்கள் நம்முடைய கவனத்தை இழுக்கின்றது, அதன் மேல் நம்முடைய அன்பு போகின்றது. ஆனால் நம்முடைய அன்பு தணிந்து போகாதபடிக்கு தேவன் மேலேயே நம்முடைய அன்பு இருப்பதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். பிரியமானவர்களே,
இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட போதகர் மைக்கேல் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நீர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாட வேண்டுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 2025ஆம் ஆண்டை முடித்து 2026ஆம் ஆண்டினுடைய துவக்கத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருடம் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக இந்த வருடம் இருக்கின்றது. எங்களோடு கூட நீர் கடந்து வந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து
எங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உள்ளமாற இதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்களும் எங்கள் குடும்பமும் உம்மை பின்தொடர்ந்து செல்ல அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய செபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வரவும் நம்முடனும் நம்முடைய குடும்பத்துடனும் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டுடனும் பெற இருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 138:8. கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாக அவருடைய கிருபை இந்த வருடம் முழுவதுமாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ஊழியன் திரு தியோடவில்லியம். கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்க்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்க்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு, கோணாசகாயனுக்கு
சகாயனுக்கு குருவெத்தலேயனுக்கு ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம். திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம். திரியேகநாதனுக்கு சுபமங்களம். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.